ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இப்போது லாக்டவுன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு பிரியாணி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்கணும். அதனால் நம்மளால் பிரியாணி வெளியிலலாம் போய் சாப்பிட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். எல்லோரும் உங்களுடைய வீட்டில் ரொம்ப சேஃபாக இருந்து ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரம்ஜான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரது பார்த்திங்கன்னா பிரியாணி தான். நீங்கள் பிரியாணி சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் சிக்கனை வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற இதே அளவு கொண்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய வகையில் இந்த தொன்னே பிரியாணி இருக்கும். இப்போ வாங்க ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக 1 kgல சிக்கன் தொன்னே பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனில் மசாலாலாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மசாலாலாம் நல்லா ஊறினா தான் பிரியாணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சிக்கனோடு சாப்பிடும்பொழுது 1 கிலோ சிக்கன் எடுத்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கொடுப்பாங்க. பிரியாணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இப்போ எல்லா பொருளையும் நான் உங்களுக்கு இந்த ஸ்பூன்லேயே அளந்து காட்ட போகிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்த்துக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழம் சாறு விதையெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம். கூடவே தயிர் 200 மில்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட புளிப்பே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா மசாலையும் சிக்கனில் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது அப்படியே எடுத்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறணும். பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. கையிலே நீங்கள் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சரியாக 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 2 கைப்பிடி கொத்தமல்லி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கனில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இப்போ நான் இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். மொத்தமாக 6 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கடைசியாக இது கூட பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். 1 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுக்கணும். அதாவது எண்ணிக்கையில் சொல்லணும்னா ஒரு 13லேருந்து 15 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறது பச்சை மிளகாய் மட்டும்தான். சிக்கனில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை காரம். அதனால் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 14 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பிரியாணிக்கு மசால் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு, சோம்பு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம், நட்சத்திரம் 2 சேர்த்துக்கிறேன். ஒரு 13 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பட்டை 2 துண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 2 துண்டு கல்பாசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்பாசி சேர்த்துக்கிறேன். சும்மா 2 சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணி இலையும் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம்.
இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அரிசியை ஊற வச்சுக்கோங்க. சரியாக அரை மணி நேரம் அரிசி ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அதனால் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது 1 கிலோ சிக்கனுக்கு 800 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அரிசி பிடிக்கும். மொத்தமாக 4 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசியை இப்போ வந்து அளந்து எடுத்திருக்கேன். 800 கிராம் அரிசி. தண்ணியை சேர்த்து ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். தம்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதனால் பிரியாணி பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் செய்கிறதுக்கு. நல்லா பாத்திரம் சூடு ஏறினதுக்கப்புறமா 200 மில்லி எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா 1 இன்ச் அளவில் 3 துண்டு பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 5 வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். வெயிட் போட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அதாவது கேரட் துருவும் பார்த்தீங்களா, அதில் துருவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மேலே இருக்கிற தோல் சேர்க்காமல் நான் வெறும் சதப்பகுதியை மட்டும் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை தக்காளி தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து நீளமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தொன்னை பிரியாணிக்கு வந்து தக்காளி எல்லாம் தெரியாது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அரைச்சி சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தோம்னா போதும். நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தக்காளி சேர்த்தா போதும். இது கூடவே நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் அரைச்சும் பார்த்தீங்களா, அந்த விழுதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இதோட பச்சை மணமும் போகணும் நமக்கு. தக்காளியோடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி, இந்த பச்சை விழுது எல்லாமே வந்து நல்லா வதங்கிட்டு பச்சை மணம் போகணும். 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக வழித்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த பவுடரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மீதி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏதாவது நான்வெஜ் ரெசிபி செய்யும் போது கூட சேர்த்துக்கலாம். அப்படிலாம் பிரியாணியை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பொடியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் மட்டும்தான் உப்பு வந்து சேர்த்துருந்தோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். நம்ம சேர்த்துருந்த மசால் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து அரிசியை இந்த கிளாஸில் தான் அளந்து சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். 800 கிராம் அரிசி. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணிங்கிற கணக்கில் நான் வந்து இப்போது 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் எந்த கிணத்துல எடுக்கிறீங்களோ அதில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் வந்து வேகணும் பாருங்கள், அதுக்கும் தண்ணி தேவை. அதனால் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து நான் அரை மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவும் கலந்து கொடுத்தா அரிசி வந்து உடஞ்சிரும். கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுங்க அப்பப்போ, ஏன்னா அடி பிடிச்சிக்கக்கூடாது பாருங்கள். அதனால்
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ இருந்தது, அரிசியே தெரியாமல் இருந்துச்சு. இப்போது அரிசி தெரிகிற அளவுக்கு நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தீ ஃபுல்லாக இருக்கும் போது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். தண்ணி குறைய குறைய வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் இப்போ தீயை வந்து குறைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அதே சமயம் அரிசியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்பப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் பிடிச்சிக்கணும். நல்லா தம் போடும்பொழுது தான் பிரியாணி வந்து நல்லா வெந்து வரும், நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு மேலே வந்து சாதம் வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா இப்படி டைட்டாக கரண்டியில் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு நம்ம தம் போடணும். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை நான் வந்து ஸ்டவ் மேலே வச்சுக்கிறேன். தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட காற்று வெளியில் வராத மாதிரி ஒரு மூடி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை தண்ணி தான். இந்த தண்ணி வந்து வெயிட்டுக்காக வைக்கிறோம். இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லேசாக இருக்கும் போது காற்று வெளியில் வரும். அதுக்காக வெயிட்டுக்காக தான் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தம் போட போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது தம் போட போகிறோம். இடையில் ஒரு முறை மட்டும் வந்து நம்ம பிரியாணியை லைட்டாக கலந்து கொடுக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிற சாதம் வந்து வெந்திருக்காது. கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் தம் போட போகிறோம். அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நான் வந்து தம் போட்டேன். இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற அரிசியெல்லாம் வேகாமலே இருக்கும். அதுக்காக ஒரு முறை நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து உதிரி உதிரியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து தம் போடணும். ஒரு 15 நிமிஷம் நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா நான் வந்து கரண்டி வச்சு அழுத்தி விட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணவே கூடாது. இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். சரியா 15 நிமிஷம் நான் வந்து தம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி எடுத்துக்கலாம். சாதம் 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தம் போடணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இருந்த தண்ணி மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நான் சும்மா இப்போது எடுத்ததுக்கே பாருங்கள் சிக்கன் வந்து உடையுது. அந்த அளவுக்கு நல்லா பூ போல் வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கர்நாடகா ஸ்டைலில் நம்ம சிக்கன் தொன்னே பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சிக்கனில் நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு செஞ்சதுனால நல்லா சூப்பராக மசாலெலாம் ஊறி சிக்கனில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக, சாப்பிடவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு காரமெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால சிக்கன் வந்து சப்புன்னு இல்லாமல் சாப்பிட நல்லாயிருக்கும். சரியான அளவுகளை கொண்டு நம்ம எல்லா மசாலையும் சேர்த்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே அளவு கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் சிக்கன் தொன்னே பிரியாணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பிரியாணி வந்து இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாளைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி 1 கிலோ சிக்கனில் தொன்னே பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.